ஈசனடி போற்றி. ஸ்ரீ மாத்திரே நமக. நாம் இன்றைக்கு இருக்கின்ற ஆலயம் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயம், லக்ஷ்மணன் தெரு, நெற்குன்றத்தில் இருக்கின்ற மேட்டுக்குப்பம், கோயம்பேடுக்கு அருகிலே மிக அருகிலே இருக்கின்ற ஒரு அழகான ஒரு திருத்தலம்தான் இந்த மாதா புவனேஸ்வரி திருக்கோயில். பூணம் முழுது ஆளுகின்ற புவனேஸ்வரி, புறமறைத்தோன் புறமறைக்கும் பரமேஸ்வரி, நவனமாய் வடிவாகும் நாகேஸ்வரி, நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி, கவலைகளை தீர்த்திவிடும் காளீஸ்வரி, காரின் தீச்சுடரை ஜோதீஸ்வரி, ஓமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி, உன்னடிமை சிறியேனை நீயாதரி. அத்தகைய பெருமை மிக்க ஒரு அம்பிகையினுடைய ஸ்தலத்தில் தான் நான் இருக்கோம். புவனேஸ்வரி, இந்த புவனேஸ்வரி அம்பிகையுடைய தாத்பரியம் என்ன? புவனம் என்று சொன்னால் உலகம். இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி என்று சொன்னால் இந்த அம்பிகை மாதா புவனேஸ்வரி. ஸ்ரீவித்யா அந்த உபாசனையில் வருகின்ற போது, அம்பிகையினுடைய ஆதிபராசக்தியினுடைய அம்சத்தில் வருகின்ற போது இந்த அம்பிகை 4வது அருள் பெரும் சக்தியாக வருகின்றார். இந்த பூ உலகையே ஆட்டி படைக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் எல்லாம் தன்னுள் அடக்கி இந்த புவனத்தையே காக்கின்ற ஒரு சக்தி தான் இந்த புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரியால் தான் இந்த உலகமே பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி இன்றைக்கு, அதுவும் வசந்த நவராத்திரியில், ஸ்ரீ லலிதையுடைய நவராத்திரியில் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியினுடைய இந்த ஆலயத்தில் நம்ம வந்திருக்கோன்றது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த அம்பிகையை பற்றி, புவனேஸ்வரி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே நடந்த ஒரு அற்புதத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதம் காணப்பெற்றால் மரித்த பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தை என்று பாடியது. அந்த நடராஜ பெருமாருடைய அந்த திவ்ய திருச்சிற்றம்பல நடனத்தில் அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் என்று பாடிய அந்த வரிகளுக்குடைய பிரத்யட்சம் இந்த சிவசக்தியினுடைய சொரூபமாகி இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி அம்பிகையின் இடத்தில் வருவதை நீங்கள் பாருங்கள். லக்ஷ்மணன் தெரு, மேட்டுக்குப்பம், நெற்குன்றம், கோயம்பேடுக்கு மிக அருகிலே இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி நமக்காக இங்கே பாருங்க பாலாலயத்தில் சிரிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. இந்த கோயிலில் நுழைந்து நாங்கள் இதற்கான ஒரு ஆயத்தத்தை மேற்கொள்ளும் போது அம்மா அழகாக அந்த வாயை அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு சிரிப்பு, சிரிப்பு அப்படின்ற ஒரு சிரிப்பை நான் இங்கே அம்பிகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ஓம் சக்தி ஸ்ரீ மாத்திரே நமக, ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி நமகன்றதை கமெண்ட்டை பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுன்றது பெரும்பேறு. அதுவும் வசந்த நவராத்திரியில் ஸ்ரீ லலிதா சிறுபுர சுந்தரியுடைய நவராத்திரியில் கிடைக்கிறது. ஸ்ரீவித்யை, ஸ்ரீ புவனேஸ்வரி யார் அப்படின்னா ஸ்ரீவித்யை. இந்த புவனேஸ்வரி வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2003 ஆண் குழந்தை பிறந்தாது. அந்த ஆண் குழந்தை பிறந்து நல்லா தான் இருந்தான் எங்களுக்கு. ஆனாலும் அவனுக்கு திடீர்னு ஒரு சடனாக இல்லை, அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குது, கை கால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவனுக்கு 22 வயசாகுது. அவன் படிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ் எல்லாமே கைவிரிச்சிட்டாங்க. 2 வயசில் அவனுக்கு டெங்கு ஃபீவர் ஃபிக்ஸ் வந்தது. அவன் நடக்கவே இல்லை, 1.25 வயசு வரைக்கும் நடக்கலை. என் பையன் அந்த 2 வயசு குழந்தையில கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவன் சிரிக்கிறான். சிரிக்க காரணம் இந்த அம்மாள் தான். இப்போ நல்லா நடக்கிறான், MBA படிக்கிறான், நல்ல ஒரு ஸ்கூட்டி ஓட்ட முடியல, சைக்கிள் ஓட்ட முடியலன்னா அழுவான். அந்த அவன் ஏன் அழுத்தனா நான் உள்ளே போய் உட்காந்து அழுவேன், பூச்சி ரூமில் உட்காந்து அழுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அம்பாளை பற்றி சொல்லணும்னா. அதுவும் புவனேஸ்வரியை ரசித்து நாங்கள் பார்ப்போம். அந்த ரசனையை நீங்களும் பாருங்கள். இந்த திருப்பணியை முடிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொரோனா அப்போ எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. இவன் நல்லா கொரோனா உள்ளே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கா. வெளியே வந்தால் யாராச்சும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, கொண்டு போய் பிள்ளைய அங்கே அடைச்சி வச்சிருவாங்களோ பயத்திலே நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. என் 2வது பொண்ணுக்கு வந்தோன்னே அவள் போய் எல்லாரும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டா வீட்டுக்கு. அழைச்சிட்டு போகிறப்ப வேனில் ஏறிட்டோம். அம்பாள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வச்சேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் கூட வரணும். அங்கே போய் எனக்கு எதுவுமே தெரியாது, கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைய நீ தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கான். தற்செயலாக ஒரு அம்மா வந்தா, ஒரு பொண்ணு அந்த அம்மாவை என்கிட்ட விட்டுட்டு, எங்கள் அம்மாவையும் சேர்த்து பார்த்துங்கோ,
நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. அவள் பேர் புவனேஸ்வரி. அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் இருக்கிறதுனால அவளுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பிரபுக்கும் கொடுத்தாங்க. என் பையனுக்கும் அதே ட்ரீட்மெண்ட். அவங்க எங்கே சேர்ந்தாங்களோ அதே இடத்துல ஸ்பெஷலில் என்னென்ன கிடைக்குமோ கொடுத்துட்டு ஒரு 11 நாள் அங்கே இருந்து மூச்சு திணறல் அவஸ்தைப்பட்டு எல்லாமே கிளியர் ஆகி கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். அம்மா எங்கள் கூடவே தான் இருந்தா. அந்த அம்மாவை தவிர நான் எதுவுமே நாங்கள் நினைக்கவே இல்லை, எதுவுமே தோணலை. போனா நீ காப்பாற்றி நீ கொண்டு வந்து வீட்டில் விட்டுறணும், உன் பொறுப்பு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னேன். அந்த அம்மா இன்னும் எங்ககிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. அந்த அம்மா பிரபு பற்றி விசாரிப்பாங்க. நிறைய எங்கள் கோயில் திருப்பணி கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் நிர்வாகி வந்து என்கிட்ட கேட்பார், என்ன பிரபுமா வேலை முடியும்? இல்லை சார் செய்யுங்க சார், முடியும்னு தான் சொன்னேன். இவ்வளோ தூரம் முடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அது எல்லாரும் சேர்ந்து அம்பாள் கொஞ்சம் நல்லா வெளியே வர வச்சு உங்கள் கைங்கறி எல்லாமே எங்கள் சுவாமிக்கு செய்யுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கொரோனா காலத்துல இங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிரபு சிவாச்சாரியார் இவ்வளோ பெரிய கற்கோயிலை எழுப்பதற்கு காரணகர்த்தா, தெய்வ பிரசன்னம் பார்த்து இந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தணுன்ற ஒரு அமைப்பு இருக்கிற அந்த பாக்கியம் அந்த புவனேஸ்வரி தாய் தன் பிள்ளைய தன் தாய்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதுதான் இந்த மாதா புவனேஸ்வரியுடைய ஆலயத்தினுடைய மகிமை. அது மட்டும் இல்ல, ஒரு கணவன் ஒரு இல்லறம் அல்லது நல்லறம் அன்று ஒரு எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதை திருமணம் நடந்து மனைவியோட செய்யறதுன்றது ஒரு பாக்கியம். அப்பதான் அந்த பூஜை சிறப்புறோம். அப்போ நல்ல இந்த காலத்துல வந்து அந்த சிவாச்சாரியருக்கு ஏற்ற ஒரு மகன்மகள் கிடைக்கிறதுன்றது ஒரு அபூர்வம். இந்த காலத்து பெண் குழந்தைகளே இல்லை வேற அந்த திருமணத்திற்கு. அப்படி இருந்தாலும் பல பிடிவாதங்கள் திருமணம் தட்டி கொண்டே போறது. இந்த நேரத்தையும் மாதா புவனேஸ்வரி பிரபு சிவாச்சாரியர் காப்பாற்றி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வம்சத்துக்கேற்ற ஒரு மருமகளையும், இந்த புவனேஸ்வரி கோயிலுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற ஒரு மருமகளையும் தேடி கொடுத்தாங்க. திருமணம் பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் காலதாமதமா இருக்கிறவங்க, திருமணம் நடக்கிறவங்க இந்த மாதா புவனேஸ்வரி நெற்குன்றம் ஆலயத்துக்கு வாங்க. இந்த அம்மா தனக்கு கிடைத்த மருமகளை பத்தி சொல்லுவாங்க பாருங்களேன். அது மாதிரி என் மகனுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. எவ்வளோ கோயில் என்னென்னமோ பரிகாரம் செய்ய சொன்னாங்க, எல்லாமே செஞ்சோம். அங்கே போங்க இங்கே போங்கன்ட்டு கடைசா திருவேற்காட்டிலேயே பொண்ணு இருந்திருக்கா. அவ கல்யாணமே வேண்டான்னு சொல்லி இருந்தா. அம்பாள் அங்கே என்ன செஞ்சா, இவனோட கோயில் வேஷ்டி துண்டோட ஃபோட்டோ, எல்லா இடத்துலையும் பேண்ட் ஷர்ட் போட்டு ஃபோட்டோ அனுப்பணும், எல்லாமே ரிஜெக்ட் பண்ணா. வேஷ்டி சட்டையோட போட்டு கோயிலில் தான் குருக்களாக இருக்கா, இஷ்டம் இருந்தால் பொண்ணு கொடுங்கண்ணா. கரெக்டாக அவங்க அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி இவ பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டா. நாங்கள் வேற எதுவுமே பேசலை, எதுவும் செய்யலை. 2 பேருக்கு ஜாதகம் எல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன், வேணாம் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டேன். 2 பேர்ட்டுமே நான் ஜாதகம் பார்க்கல, நேரில் பார்த்து 2 பேருக்கு பிடிச்சிருந்தா செய்யலாம், இல்லையெல்லாம் வந்துடலான்னு போனோம். நேரில் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கும் கோயில் வேலைன்னு சந்தோஷப்பட்டு ஏற்றிட்டு இன்னைக்கு அம்பாளுக்கு அவளும் நைவேத்தியம் பண்ணுறா. அவளும் அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுமோ எல்லாம் அனுஷ்டாசமாக எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா. அதுவே புவனேஸ்வரி அனுகிரகம். அவ்வளோதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மனப்பொருத்தமே இருந்தா போதும், எந்தவித ஜாதக பொருத்தமே வேண்டாம். யாருடைய கடைக்கன் பார்வையில இங்கே இருக்கின்ற நெற்குன்றத்தில் வீட்டிருக்கின்ற ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி இந்த தாய் நினைத்து விட்டால் ஜாதக பொருத்தம் கூட தேவையில்லை. எத்தனை திருமண தோஷங்கள் இருந்தாலும் இந்த மாதா புவனேஸ்வரி ஆலயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அத்தனை தோஷங்களும் நீக்கி 10 பொருத்தங்களை பார்க்கவே வேண்டாம். அப்படின்ற அடிப்படையில நமக்கு ஏற்ற மகனுக்கேற்ற ஒரு மகளுக்கேற்ற ஒரு மருமகனை கொடுக்கக்கூடிய நவகிரகத்தை எல்லாமே அப்படி. ஏன்னா நவகிரக நாயகி, அதனால அவங்களுக்கு தெரியும் யார் யாரோட இணைக்கிறதுன்னு. எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. பொருத்தம் பார்த்த நாகரிக உடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த கோயிலுக்கு பணிவடை செய்யக்காக அமர்த்தப்பட்டவர் சிவாச்சாரியார். அப்போ அது யாரோட பிள்ளை? புவனேஸ்வரோட பிள்ளையா நீ என்ன பொண்ணு பார்க்க போ அப்படின்னா அந்த ஒரு அமைப்புல தான் அந்த அமைப்பு அமைஞ்சிருக்குன்னா, இந்த தாய் தன்னை நாடி வந்தவங்களை எப்படி மக்களை காப்பாத்துகிறாங்க பாருங்க. தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கிறவர் தான் அந்த புவனேஸ்வரி. இந்த தாய், இந்த ஒரு தாய் மனக்குறை இல்லை, இந்த ஒரு தாய் மனக்குறை இல்லை. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய தெருக்கள் இந்த பொதுமக்கள் எல்லாமே இவ்வளோ பெரிய கற்கோயில் வந்திருக்குன்னா பாலமுருகன் குடும்பமோ மட்டும் காரணம் கிடையாது. இங்க இருக்கின்ற 400 குடும்பங்களும் சரி இந்த கோயிலுடைய தாயினுடைய மகிமையை உணர்ந்து இந்த கற்கோயிலை எழுப்பி கொண்டிருக்கிறார். வந்தோடனே அம்மாவுக்கு குட் மார்னிங் அம்மா அப்படின்னு குரலை கொடுத்துட்டு தான் நான் கதவே திறப்பேன். திறந்துட்டு பெருக்கிட்டு அந்த அம்மாவுக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம்தான் வெள்ளி செவ்வாய் ஏதோ விசேஷம்னா பூ வச்சு விற்றுட்டு இருப்பேன். நான் கோயில் கட்டி நல்லபடியாக அந்த அம்மா
இந்த கோயில் உருவாக்கி அந்த அம்மா வந்து நேராக உட்காந்து காய்ச்சி கொடுத்தாங்கன்னா டெய்லி நான் பூ ஊற்றிட்டு இருப்பேன். இந்த கண்ணீர் பார்த்தீங்களா, இது ஆனந்த கண்ணீர். நான் முதலே சொன்னேன்ல, பூனத்தை படைத்த புவனேஸ்வரி கருமாவை கடக்க வைக்கிறாங்க. கருமாவை கடக்க வைத்து அதை தாங்குகின்ற சக்தியும் கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே இந்த அம்மா கிட்ட வர கண்ணீர். என்ன கண்ணீர் தெரியுமா? இன்னும் கவலைகள் தோய்ந்த கண்ணீர் இல்லை. எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த எல்லையில இப்ப வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் பூ விற்கிறது. ஆனாலும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தேவியானவர் தான் இந்த புவனேஸ்வரின்னு சொல்றாங்க. எங்களோட இன்னைக்கு வர கண்ணீர் ஆனந்த கண்ணீர், கஷ்டங்களை மீட்டெடுத்து வருகின்ற ஒரு கண்ணீர். இந்த அம்மா கிட்ட வந்தா அந்த புன்னகை தான் வரும், இந்த ஆனந்த கண்ணீர் தான் வரும். அந்த ஆனந்தத்தை பெறுகின்ற, ஆனந்தத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மை வல்லமையுடைய சக்தி தான் இங்கே ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயம். நெற்குன்றம் மேட்டுக்குப்பத்தில் இருக்கின்றது, லக்ஷ்மண் தெருவில் இருக்குது. கோயம்பேடுக்கு மிக அருகிலே, விருகம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு மிக அருகிலே, இந்த பக்கம் வலசரவாக்கம் ஆழ்வார்த்தனுக்கு மிக அருகிலே இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கின்றது. இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்தாலே மெய் சிலுக்கும். இன்னும் ஆலயத்துல பாத்தீங்கன்னா திருப்பணி தான் நடந்திருக்கு, பாலாலயம் தான் நடந்திருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 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 வைப்ரேஷன் பாருங்க, ஒரு சொன்னாலே மேய்ச்சலுக்குது. ஏன்னா அந்த அம்மா அப்படி இருக்காங்க, சிரிப்போட புன்னகையோட காட்சி கொடுக்குறாங்க. என்னுடைய பெயர் வந்து பாலமுருகன். சுமார் ஒரு 40 வருட காலமாக இந்த புவனேஸ்வரி நகரில் நாங்கள் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 1987 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுடைய தலைமை, இந்த தர்மகர்த்தா லக்ஷ்மணன், மஞ்சுளா லக்ஷ்மணன் அவங்க தலைமையில் 2004 ஒரு 2வது ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் தம்பி பிரபு சிவம் அவர் வந்து இந்த கோயிலில் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல சிறப்பான விசேஷங்கள், அதாவது எப்படின்னா பௌர்ணமி பூஜைகள், சித்ரா பௌர்ணமியில் தான் இங்கே திருவிழா நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் திருவிழா நடக்கும். 5 நாள் 15 வேலையும் அன்னதானம் நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம், ஈவினிங் ஒரு சொற்பொழிவு, ஒரு இசை கச்சேரி, ஒரு அலங்காரம், இது எல்லாமே நல்ல முறையில் நடந்தது. நிர்வாகத்தின் சார்பாக இப்போ நம்ம இந்த நெற்குன்றம் மேட்டுக்குப்பம் புவனேஸ்வரி நகர் இந்த புவனேஸ்வரி ஆலயத்தை ஒரு ட்ரஸ்டாக ஃபார்ம் பண்ணி கல்கார திருப்பணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த திருப்பணியானது நடந்துன்னு இருக்கு. இது நடக்கிறதுக்கு முன்ன கோவிட் டைமுக்கு முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம். கோவிட் டைமில் சுமார் ஒரு 7 கோடி, அது என்ன சொல்லுங்க, லலிதா சகசநாமம் பண்ணி நெய்குல தரிசனம் முதல் சென்னையில் எங்கள் இந்த புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தான் நாங்கள் அதை செஞ்சோம். அதை செஞ்சுட்டு தெய்வ பிரசங்கம் பார்த்தோம். கேரளாவிலேருந்து நம்பூதிரிகள் வந்தாங்க, வந்து தெய்வ பிரசங்கம் பார்த்து இந்த முறையில் இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக போயிருக்குது. கருங்கல் திருப்பணின்றதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது இல்லையா, அதனால் எல்லார்கிட்டையும் முடிஞ்சவங்கெல்லாம் கேட்டு செஞ்சுன்னு வரோம். வாராகி சேனல் யூடியூப் மூலயமா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இதை பார்த்துட்டு அவங்க ஏதாவது உதவிகள் செஞ்சீங்கன்னா, இந்த திருப்பணியை பொருள் உதவியோ பண உதவியோ செஞ்சீங்கன்னா இந்த திருப்பணியை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் 80% வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் 20% வேலை தான். அந்த சமயத்தில் இந்த யூடியூப் சேனல் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக பண்ணாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு தாழ்மையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விண்ணப்பமாக இந்த கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க கைங்கரியங்களை செஞ்சு இந்த சிறப்பாக இந்த திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகம் செய்ய எல்லாரும் வந்து அதுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச ஒரு இயன்ற உதவிகள் எல்லாம் இதன் மூலமா செய்யுங்க. சீக்கிரம் ஊர் கூடி இங்க தேரெழுத்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் கூடி நாமும் இந்த புவனேஸ்வரி அம்மாவை தேரினை நம்ம இழுப்போம். இங்க வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் செலுத்துவோம். இந்த 3 மாசத்துல கும்பாபிஷேகம் வரத்துக்குள்ள நீங்க கேட்டதெல்லாம் நடக்க போறது. அம்பிகை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. கடல் கடந்தும் இங்க வந்து அம்பிகையை தரிசிக்க போகிறீங்க என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த ஊர் நகரில் இருக்கின்ற பொதுமக்கள் சார்பாகவும், இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் சார்பாகவும், அதுக்கு இங்க இருக்கின்ற பிரபு சிவம் சிவாச்சாரியா சார்பாகவும், மகாவராகி டிவியின் மூலமாகவும் உங்களை பக்தியுடன் மீண்டும் வரவேற்கிறோம். வாருங்கள், தெய்வத்தினுடைய கடாட்சத்தையும் புன்சிரிப்பையும் வந்து காணுங்கள்.